வணக்கங்க. இன்னைக்கு ஒருத்தவங்களோட ரியல் லைஃப் அதை பற்றி உண்மையான ஸ்டோரி ஒரு குட்டி ஸ்டோரியாக சொல்லி முடிச்சிடுறேன். ஒருத்தங்க அவங்க அந்த அந்த அளவுக்கு படிக்கல, ஏதோ எழுத படிக்க தெரியும், அந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க. அவங்களோட 20 வருஷ வாழ்க்கை, எத்தனை வருடங்கள்? 20 வருடங்கள் குடும்ப வாழ்க்கை. அவங்க எந்த வேலைக்கு வெளியிலலாம் போகிற மாதிரி இல்லை, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் தான். அதுக்கு அவங்க வீட்டுக்கு தேவையானதை வாங்கிக்கிற அளவுக்கு வீட்டிலே அவங்க சுயதொழில் செஞ்சு அதில் வருமானம் பார்த்துட்ருக்காங்க. வீட்டிலே அவங்க என்ன பண்ண முடியுமோ அவங்களுக்கான சம்பாத்தியத்தை வீட்டில் இருந்தே செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு 2 பசங்க. அந்த 2 பசங்களையும் நல்ல நிலையில் வளர்த்து அவங்கள படிக்க வச்சு ஒரு வேலைக்கு போகிற ரேஞ்சுக்கு 2 பசங்களையும் அவங்க உருவாக்கிட்டாங்க. அவங்களுக்கான அடிப்படை தேவைகளையும் அவங்க பூர்த்தி செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 20 வருட திருமண வாழ்க்கை. இது ரியல் லைஃப்பில் ஒரு பெண்மணி அனுபவிச்சுட்டு இருக்கிறத சொல்லிகிட்ருக்கேன். இந்த 20 வருட வாழ்க்கை தன் கணவனுக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் வாழ்ந்த ஒரு பெண் எந்த மாதிரி 20 வருடங்கள் வாழ்ந்துருக்குறாங்க அப்படின்றத ஷார்ட்டாக சொல்கிறேன். அவங்க அனைத்து தியாகங்களையும் எதுக்காக? அவங்களோட வீட்டுக்காருக்காகவும் அவங்களோட பசங்களுக்காகவும் தியாகம் பண்ணாங்க. இது எல்லா பெண்களும் பண்ணிக்கிட்டு இருக்குது தான். இதில் என்ன புதுசாக சொல்ல வர அப்படின்றது நீங்கள் கேட்கலாம். அதில் புதுமை இருக்குது, நிறைய புதுமை இருக்குது. அந்த 20 வருடமாக ஒரு பெண் ஒரு ஆணுக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் வாழ்ந்துட்டுருக்கிறா. அவளை இதே மாதிரி தான் உங்களோட பிரச்சனைகளும் இருக்கும். அவளுக்கான தேவை என்ன? அவளுக்கான தேவை ஒன்றுமே இல்லைங்க. 20 வருஷமாக அவள் 2 பேருக்காக வாழ்ந்துருக்கா. புருஷனுக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் அவள் என்ன கேட்க போகிறா? அவங்க நல்லா இருக்கணும். நம்மளால் முடியாத போது நம்மளை அவங்க பார்க்கணும். நமக்கு இது முடியல அப்படின்னும்போது நான் உன்னை கவனிச்சிக்கிறேன், நான் இதை செய்கிறேன், அந்த சின்ன உதவி தாங்க கேட்க போகிறா. வேறு என்னம்மா கேட்க போகிறா? வேறு ஒன்றுமே கேட்க போகிறதில்ல. அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு பெண்ணோட இப்போ கரண்ட் நிலைமை எல்லாமே அவங்க எதுக்காக வாழ்ந்தாங்கன்னா, தனக்காக ஒரு நாளோ ஒரு நிமிடமோ ஒரு நொடியோ அவங்க வாழலை. தன்னோட குடும்பம், தன்னோட பிள்ளைகள், தன்னோட கணவர், இது மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கையாகவே போயிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக வாழ்ந்தாங்க. அந்த 20 வருடத்துக்கு கடந்த பிறகு இப்போ என்ன நடந்திருக்கு ரியலாக அப்படின்னா, அவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுருச்சு, உடம்பு முடியலைங்க. இப்போது அவங்க அவங்க குடும்பத்துக்காகவே வாழ்ந்த அந்த குடும்பம் அவங்க என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிச்சிக்கினாங்களா, பார்த்துக்கினாங்களா? அவங்க யாருக்காகவே இருந்தாங்களோ அவங்க கவனிச்சிக்கினாங்களான்னா இல்லை. அவங்களுக்கு கஷ்டப்படும் போது அவங்களுக்கு கஷ்டங்கள் தேவைப்பட்டுச்சு, அவங்ககிட்ட இருந்த நகைகள் தேவைப்பட்டுச்சு, பணம் தேவைப்பட்டுச்சு, அவங்களோட உழைப்பு தேவைப்பட்டுச்சு. ஆனால் இப்போவுமே உழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு முடியாத போது அவங்கள பார்க்குறது யாரோட பொறுப்புங்க? அவங்க யாருக்காக வாழ்ந்தாங்களோ அவங்க தானங்க பார்க்கணும். ஆனால் யாருமே அவங்களுக்கு பார்க்கணும், அவங்களுக்கு முடியல. அதே மாதிரி அவங்களுக்கும் வயசு போயிட்டே இருக்குது. அவங்களால எது செய்ய முடியுமோ அதுதான் செய்ய முடியும், எது செய்ய முடியாதோ அது செய்ய முடியாது. அதை நம்ம கொஞ்சம் வளர்ந்த உடனே பிள்ளைகளாகிய நம்ம என்ன பண்ணணும்? அவங்களோட கஷ்டத்தை கொஞ்சம் ஏற்றுக்கணும், அவங்களோட பண சுமைகளை குறைக்கணும், மன சுமைகளை குறைக்கணும். இவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்டமா, இப்போ இதை செய்யாத அதை செய்யாதன்ற கேரிங் பிள்ளைங்க எடுத்துக்கணும். ஹஸ்பண்ட் இந்த வேலை இவ்வளோ செஞ்சிட்ருக்காத, இவ்வளோ செஞ்சுக்கலாம், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது போதும்னு அவராது சொல்லணும். இது ரெண்டுமே இல்லாத ஒரு பெண் இந்த சூழ்நிலையிலும் அவளுக்கு வயசு என்ன இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. 20 வருடமாக திருமண வாழ்க்கை வாழ்ந்து 2 பிள்ளைகளுக்கு தாயான அவள் அந்த பிள்ளைகளையும் திருமண வயதிற்கு ஆளாக்கி விட்டா. இப்போது அவளோட நிலைமை யாருமே பார்த்துக்கல. நான் அந்த பீரியட்ஸ் டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், பசங்களும் புரிஞ்சுக்கல, கணவரும் புரிஞ்சுக்கலன்னா அவங்களோட வலியும் வேதனையும் எவ்வளோ கொடுமையாக இருக்கும். அவங்க வாழ்ந்து ஒரு நிமிடமாவது தனக்கு பிடிச்சதை சாப்பிட்லாம், தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மியூசிக் கேட்கலாம், தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கோவிலுக்கு போயிடலாம். அந்த சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்றிக்காத அந்த பெண்ணு இப்போ அனுபவிக்கக்கூடிய வலி எவ்வளோ கொடுமையானது. அவளால் முடியலன்னு சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்குற பிள்ளைகளும் இல்லை, அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற கணவனும் இல்லை. அப்போ அந்த வலியிலேருந்து அந்த பெண் எப்படி வெளியே வருவா? அதை எப்படி எதிர்கொள்வா? அவளுக்கான துணையும் தைரியமும் எங்கேருந்து வரும்? அவள் எங்கேயும் போய் பேசக்கூடாது, எதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அப்போ அவள் எந்த ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கா? இது உண்மையான பதிவுங்க. நான் ஸ்டோரிக்காக குட்டி ஸ்டோரி நான் சொல்லக்கூடிய எல்லாமே உண்மையான ரியாலிட்டியை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். முன்னாடி சொன்னது, அதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ ஃபர்ஸ்ட்டில் போட்டிருப்பேன், அது குட்டியின் கதை அப்படின்ட்டு போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ஒன்று போட்டிருப்பேன், இது ஒன்று போட்டிருக்கேன். இது எல்லாமே உண்மையான பதிவுங்க. இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் ஏராளம்.
உங்களோட மனக்குறைகளை தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் கொடுங்க. அதுக்கு என்ன சொல்யூஷனோ அது நிச்சயமாக கிடைக்கும். நன்றி.